காலையிலே சிட்டுக்குருவி பறந்துச்சாம் சோலையிலே குயில் ஒன்று பறச்சாம் மதியத்திலே குட்டிப்புறா குளிச்சுச்சாம் நந்தியிலே குயில் ஒன்று பறச்சாம் மதியத்திலே குட்டிப்புறா குளிச்சுச்சாம் நதியிலே மைனா குஞ்சு ஓடிச்ச மாலையிலே மயில் ஒன்று அனுச்ச மாலையிலே மைனா குஞ்சு ஓடிச்ச மாலையிலே ஒன்னா சேர்ந்து தூங்குச்ச இரவிலே ஒற்றுமையாய் வாழ்ந்துச்சோம் காட்டினிலே ஒன்னா சேர்ந்து தூங்குச்ச இரவிலே ஒற்றுமையாய் வாழ்ந்துச்சோம் காட்டினிலே காலையிலே சிட்டுக்குருவி பறந்துச்சாம் சோலையிலே சேவல் ஒன்று கூச்சாம் காலையிலே சிட்டுக்குருவி பறந்துச்சாம் சோலையிலே குயில் ஒன்று பறச்சாம் மதியத்திலே குட்டிப்புறா குளிச்சுச்சாம் நந்தியிலே குயில் ஒன்று பறச்சாம் மதியத்திலே குட்டிப்புறா குளிச்சுச்சாம் நதியிலே காட்டினிலே அப்படியே நில்ல, அப்படியே சேர்ந்து நில்ல, அப்படியே நில்லு. டேய், அவ்வளோ தூரம் அகலமாகலாம் நிற்க வேணாம். இப்போ அந்த புள்ள நிற்கிதுல்ல, அவ்வளோ தூரமே நிற்க வேணாம். இன்னும் சுருக்கி நின்னாதான் கேமராவில் விழுவுது. அதனால கம்மியாக நெருக்கியே ஆடுங்க. இது ஸ்கூலில் ஆடுற மாதிரியே ஆடுங்க, நெருக்கி. நிப்பாட்டினது ஃப்ரீயாக அங்கேயும் இங்கேயும் நிப்பாட்டணும். அவ்வளோதான் வேணாம். கேமராவில் பாதி தான் விழுவுது. அதனால எல்லோரும் ஒன்றாவே சேர்ந்து ஸ்கூலில் ஆடுற மாதிரியே நெருக்கி ஆடுங்க. அப்போ தான் கேமராவில் விழுவும். போஸ் கொடுக்குறது மொதல் வருஷம் முட்டிக்கால் போட்டுருங்க, 2வது வருஷம் நின்றுங்க. மீதி அப்புறம் பின்னாடி நம்ம சரியாக போச்சு. மொதல் வருஷம் 5 பேர் முட்டிக்கால் போடுங்க, மீதி 4 பேர் பின்னாடி நின்றுங்க. மொதல் வருஷம் 2வது வருஷம் ஒன்றா சேர்ந்து ஒரே முட்டிக்கால், ஒத்த காலம் மடக்கி ஒத்த காலம் இப்போ நிற்போம்ல, இப்படி ஒரு காலம் மடக்கி ஒரு காலம் மடக்கி. தென்னகத்தின் முதல் மொழியாக திகழ்பவள் தமிழ் மொழியால் தமிழின் பிள்ளைகளாக வளர்ந்த மொழிகள் தான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு. தமிழை தாய்மொழியாக கொண்டாலும் என் தமிழ் அன்னையின் பிள்ளை மொழிகளையும் எங்களால் ஏற்று நடனமாட முடியும் என்பதை காட்ட உங்கள் கண்முன் இதோ 3ஆம் வகுப்பு மாணவர்கள். அதுக்கு அங்கிட்டு போகாத, அதுக்கு அங்கிட்டு போகக்கூடாது, இதுக்கு இங்கிட்டு தான் ஆடணும், அங்கிட்டு போயிடாத.